பிஃபோர் டெலிவரி ஒரு நாளைக்கு 10 ஆர்டர்ஸ் கூட எடுத்து பண்ணுவேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 1 ஆர் 2 ஆர்டர்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒரு கன்சர்ன்ல சொல்றீங்க. ஒர்க் பண்ணிட்டே இருந்துட்டு, ஒர்க் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து மினிமம் ஆர்டர்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பல்க் ஆர்டர்ஸ் இருந்தது. மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருந்தேன். ஷார்ப்பா 11:00லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஒரு 3:00லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எனக்கு குக்கீஸ் பண்ண தான் டைம் ஆகும். ஸோ, அத ஃபர்ஸ்ட்ல பண்ணிடலாம் அப்படின்ட்டு மல்டி மில்லட் குக்கீஸு, கேஷ்யூ குக்கீஸ், இதுக்கப்புறம் சாக்கோ குக்கீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ, வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டீ கேக்கு, சாக்கோலாவா ப்ரௌனி, மஃபின்ஸ் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேக் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை. பேக்கிங் ஒர்க்லாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ, அந்த டிபார்ட்மெண்ட்க்கே போறதில்ல. இத மட்டும் எடுத்து வச்சுட்டேன்னா, அவங்களே பேக் பண்ணி கொரியரும் போட்டுவிட்டு வந்துருவாங்க. நான் வச்சிருக்க எலக்ட்ரிக் பீட்டரோட லிங்க் கேட்டிருந்தீங்க. டேக் ப்ராடக்ட்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு விலாக்ல பார்க்கலாம்.